இப்போ நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஈவினிங்காக இல்லை, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ சாப்பிடலாம். அந்த மாதிரி அதுக்கு முதல்ல தேங்காய் துருவி எடுத்துக்கிறேன். ஏன்னா தேங்காய் இருந்தால் தான் இதுக்குள்ளே போட்டு அப்படியே பிசைய முடியும். அதனால் கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்துக்கிறேன். நிறைய டைம் நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் துருவியை தான் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வந்து நான் வந்து கொடிசியாவில் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் இதை வாங்கினேன். விலை வந்து 550 ரூபா. இது வந்து இரும்பு. இப்போ எல்லாம் நிறைய ஸ்டீல்லாம் கூட இந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு. நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது. நமக்கு நின்றுக்கிட்டே உட்காந்துட்டு நம்ம தேங்காய் துருவுறதோட இந்த மாதிரி நின்றுட்டு துருவுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது வேலை. இதை விட பார்த்திங்கன்னா இன்னொன்று ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கேயும் இப்படி மேலே வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவுற மாதிரி இருக்குது. அதை விட இது கொஞ்சம் ஈஸி. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து வச்சு 2 பக்கம் ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம துருவணும். இதுனா நம்ம இப்படி இதை எடுத்து இப்படி வச்சோமா துருவணுமா அப்படின்னு துருவிட்டு போயில. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அரிசி மாவு போடுவோம். வந்து அதிகமாகலாம் செய்வேனா, கம்மியாக செஞ்சால் போதும். ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்தால் போதும். இது கூட ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சாச்சு. ரொம்ப பக்குவமெல்லாம் கிடையாது. நல்லா மாவு வந்து தண்ணி இல்லாமல் கெட்டியாக, ரொம்ப லூஸாகவும் பிசையாமல், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு சின்ன சின்ன மாவு இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டைனா இப்படி உருண்டையும் பிடிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி இப்படியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இவ்வளோ மாவு இருக்குது, உருண்டை பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி போர் அடிக்காமல் இருக்க ஒரு கண்டென்ட்டை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னா, நம்ம சேனலில் வந்து சாரி வீடியோவும் போடுறேன், சமையலும் போடுறேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால கன்ஃபியூஸே ஆக வேணாம். நம்ம அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சாரி ஸ்டுடியோ பை ஷெரின்னு சொல்லிட்டு நமக்கு சேனல் இருக்குது. சாரியை பற்றி பார்க்கணுன்றவங்க அங்கே போய் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு டெய்லி அதில் அப்டேட் வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ தான் எனக்கு வந்து சேனல் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் வந்து நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்றதுலாம் கிடையாது. அஸ்மா தான் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கு. அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் அதில் நான் சம்மந்தப்பட்டுக்கிறதில்ல. ஏதாவது பர்ச்சேஸ் போனால் கூட போகிறது வருது. ஒரு அம்மாவாக கூட என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் கூட நின்று செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அவள் தான் இந்த பிஸ்னஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நான் ப்ரொமோஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் நிஜமும் கூட. இது எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. அதுதான் நிஜம். அஸ்மாக்காக இது பண்ணி கொடுத்தது நாங்கள். அப்போ நிறைய பேருக்கு வந்து சாரி பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சா, மறுபடியும் குக்கிங் வீடியோக்கு வந்துட்டீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. சாரி பிஸ்னஸில் லாஸ் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நாங்கள் இப்போ சாரி பிஸ்னஸ்க்கு வந்து புதுசு தான். ஆனால் வந்து எங்களுக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் கிடைச்சி 8 மாதத்தில் இந்தளவுக்கு நாங்கள் ரீச் ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு ரொம்ப சக்ஸஸாக எங்களோட பிஸ்னஸ் வந்து போயிட்டுருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அதை சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே போல் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, நம்ம எப்படா விழுவோம், நம்ம எப்படா கை கட்டி சிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சிலர் இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுறவங்க ஒரு விதமாக இருந்தாலும், இவங்க எப்படி நல்லா இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பல பேர் இதில் இருப்பாங்க. அப்படி நினைக்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் வரும். ஐயோ இப்படியெல்லாம் நினச்சிட்டாங்களே, நம்ம இதோட நல்லா வாழ்ந்து காட்டணுண்டா அப்படின்ற மாதிரி வரும். அந்த மாதிரி வாழ்ந்து கட்டுற மாதிரி கமெண்ட்டுங்களாம் அப்பப்போ வருமா. அதெல்லாம் வந்து தூக்கி தட்டி தூரமாக ஒதுக்கி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம கீழே விழுந்து எந்திரிச்சா அவங்க என்ன வந்து தூக்கி விட போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க, அது ஒன்றும் இல்லை. பேசுகிறவங்க பேசிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறது இல்லை. இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து நான் அஸ்மாக்காக பண்ணது. அதில் வந்து நான் வந்து ஒரு ப்ரொமோஷன், அதாவது நான் மார்க்கெட்டிங் டீம், நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அவங்க பிஸ்னஸ் வந்து வெளியில் எப்படியா தெரியப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து கொஞ்சம் நம்ம சேனலில் போட்டு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து அவங்களோட சேனல் வந்து இன்னொரு அஃபிஷியலாக பிஸ்னஸ்க்குன்னு வச்சுருக்காங்களா, அது சேனல் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதான் என்னோட ஆசை. அதனால் அதையும் பண்ணிகிட்ருக்கேன். இதையும் கொஞ்சம் நம்ம சேனலில் சமையலையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டுருக்கு. நம்மளோட ஷெடியூல் ரொம்ப ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. அப்படியே இந்த வேலையும் ஒரு பக்கம், நமக்கு சேனல் வேலையும் முக்கியம் இல்லையா, அதனால் சமையலும் சில பக்கம் ஓடுது, பிளாகும் ஒரு பக்கம் ஓடுது. எவ்வளோ எடிட்டிங், அப்லோடு, அப்படி இப்படின்னு சமையல், ஈவினிங் ஸ்நாக் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ இது வந்து முடிச்சிடலாம். அவ்வளோதான். நான் 2 விதமாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். தெரியுதா, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.
புழு தான் பிடிக்குது, அதுக்கு பேர் புழுவான். அவ்வளோதான். இதை உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து காய்ச்சறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு 2 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது இடியாப்ப மாவு நம்ம கடையில் வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த இடியாப்ப மாவு தான் இது. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கலந்து விடுவோம். சும்மா அந்த தண்ணி வந்து நமக்கு கெட்டியாகணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி மாவு கலந்து ஊற்றினோம்னா அந்த தண்ணி வந்து நமக்கு கெட்டியாக வந்துடும். இல்லைன்னா வெறும் தண்ணி இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றினாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் இதில் மாவு கலந்துட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். கொதிக்க கொதிக்க இது பாருங்கள், கொஞ்சம் அந்த தண்ணி வந்து கெட்டி பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்து நல்லா அந்த சாப்பாடு சோறு வேக வச்சு தண்ணி வடிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கெட்டி பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையில் இதில் சேர்த்துடலாம். கலந்து விட வேணாம், லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுக்கலாம். உருண்டையை போட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. அவ்வளோதான். இன்னியெல்லாம் உடையவே உடையாதுங்க பாருங்கள். அவ்வளோதான். கொதிக்க ஆரம்பிச்சிருந்தா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இப்படி வேக விட்டிங்கன்னா அந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்து மேலே அப்படியே மிதந்து வரும் பாருங்கள். அந்த டைமில் நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு உருண்டையெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உருண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் வெள்ளத்தை இது போல் காய்ச்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஏன்னா இதில் கல்லெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் காய்ச்சி சேர்த்துக்கலாம். நல்ல சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி காய்ச்சிருந்தா பாருங்கள், உள்ளேலாம் கல் இருக்குது தெரியுதுங்களா, அதுக்காக வடிகட்டி ஊற்றியாச்சு. ஒரு 200 கிராம் வெல்லம் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கலரும் பாருங்கள் சூப்பராக வருது, அழகாக இருக்குது கலரு. நல்லா இது கொதிக்கட்டும். சுக்கும் ஏலக்காயும் தட்டிக்கலாம். இந்த அளவுக்கு சுக்கு ஒரு 5 ஏலக்காய் போட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெள்ளெல்லாம் போட்டு சூப்பராக வந்து கலர் பார்த்திங்களா, சூப்பர் கலரில் இருக்குது. இப்போ வந்து சுக்கு ஏலக்காயெல்லாம் தட்டி பவுடராக எடுத்துருக்கோம். மேலே இருக்க அந்த நாராக இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு இந்த மாதிரி பவுடரை மட்டும் கலந்துடலாம். இதுதான் சுக்கும் ஏலக்காயும் தான் இதோட ஹைலைட்டே. அது போடலைன்னா மனம் நல்லாவே இருக்க. 2 சேர்த்து போட்டால் அப்படியே மனத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிலே சாப்பிட தோணும். சுக்கு போட்டு சும்மா ஒரு லைட்டாக ஒரு கொதிச்சதுக்கு அப்புறமா பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் கலந்து விட்ருவோம். ஆஃப் பண்ணிடலாம். அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி. இது வந்து சூடு ஆற ஆற பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி சேர ஆரம்பிச்சிடும். இப்போயே பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இன்னும் நிறைய கெட்டியாயிரும். நல்லா சூடாக அப்படியே எடுத்து ஊதி ஊதி குடித்தோம்னா அப்படியே சுட சுட நல்லாயிருக்கும். சூப்பர் பால் கொழுக்கட்டை கொதிக்குது. இனிப்பு, அந்த சுக்கோட மனம், ஏலக்காயோட மனம், சுக்குல இருக்க காரம், இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாயங்கால நேரத்தில் நீங்கள் டீ காஃபியெல்லாம் குடிப்பீங்களா, அந்த டைமில் நீங்கள் குடித்தாலும் நல்லது. ஒரு 11 மணிக்கு ஒரு டீ குடிப்பீங்க பாருங்கள், அந்த டைமில் இது குடித்தாலும் சரி, எப்படி குடித்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். சுட சுட எடுத்து குடிக்கிறப்போ அப்படி அமிர்தமாக இருக்கும் டேஸ்ட்டு. அதே போல் இந்த சளியெல்லாம் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா தொண்டையில் இருக்க சளியெல்லாம் கூட வெளியில் வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.